மார்கழி மாதத்தில் அனைவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது என சில விதிமுறைகள் உள்ளன. இது தவிர இந்த மாதத்தில் பெண்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதுமான விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மார்கழி மாதம் என்பது மிகவும் விசேஷமான மாதமாகும். சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்குள் பயணம் செய்யும் மாதம். அதனால் இது குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதமாகும். வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி எனப்படும் சுப்ரபாரதம் பாடித்தான் இறைவனை துயில் எழுப்புவார்கள். அருகில் உள்ள கோவில்களில் இந்த பாடல்களை கேட்டு நாமும் கண் விழித்திருப்போம். ஆனால் பக்தர்கள் அனைவரும் தேடி சென்று பகவானை புகழ்ந்து பாடி எழுப்பும் மாதம் மார்கழி மாதமாகும். மார்கழியின் சிறப்பான மாதம் என்று தெரியுமா? மார்கழி மாதத்தில்தான் குருஷேஷ்திர போர் நடைபெற்றது என புராணங்கள் சொல்கின்றன. இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் என கதைகள் சொன்னாலும் உண்மையில் வெற்றி பெற்றது பகவானும் தர்மமும் தான். இறைவனின் துணையுடன் நாம் வாழ்வில் எதிர்கொள்ளும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதத்தில் அனைவரும், குறிப்பாக பெண்கள், என்ன விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்து வாசலில் கோலமிட்டு பூஜை செய்துவிட வேண்டும். மார்கழியின் 30 நாட்களும் தினமும் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக கொள்ள வேண்டும். காலையில் எழுந்தவுடன் முன்வாசல் கதவை திறந்த பிறகுதான் பின்வாசல் கதவை திறக்க வேண்டும். அப்படி திறக்கும் போது கஜலட்சுமி என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி திறக்க வேண்டும். வாசலில் சாணம் அல்லது மஞ்சள் நீர் தெரித்து கோலமிட்டு அதில் செம்பருத்தி பூ வைத்து அலங்கரிக்க வேண்டும். காலையில் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அது நெய் விளக்கோ நல்லெண்ணெயோ பஞ்சக்கூட்டு எண்ணெயோ அல்லது வழக்கமாக நீங்கள் தீபம் ஏற்ற பயன்படுத்தும் எண்ணெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். மாலையிலும் நிலைவாசலில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமண வயதில் இருக்கும் பெண்கள், திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்ய வேண்டும். தினமும் காலையில் திருப்பாவை, திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுவது சிறப்பு. தினமும் கந்த சஷ்டி கவசம் கேட்பதும் படிப்பதும் உயர்ந்த பலனை தரும். மார்கழி மாதத்தில் பெண்கள் தவிர்க்க வேண்டிய 8 விஷயங்கள். மாலை நேரத்தில் தலை வாரக்கூடாது. அதேபோல் மாலை நேரத்தில் தலைமுடியை விரித்து விட்டபடி இருக்கக்கூடாது. வாசலுக்கு அருகில் அமர்ந்து மற்றவர்கள் பற்றி புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது வீட்டிற்குள் லக்ஷ்மி வருவதை தடை செய்யும். விளக்கேற்றும் வேளையில் சத்தமாக பேசுவது, அமங்கலமான வார்த்தைகளை பேசுவது, கோபப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மார்கழி மாதத்தில் அசைவம் சாப்பிடக்கூடாது. சபரிமலைக்கு மாலை அணிந்தவர்களை அலட்சியம், கேலி செய்யாமல் இருக்க வேண்டும். அவர்களின் விரதம் நிறைவடைய நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு பிறகு தூங்கக்கூடாது. புது வீடு குடி போவது, பால் காய்ச்சுவது, வீடு காலி செய்வது போன்ற வீடு தொடர்பான பணிகளை செய்யக்கூடாது. முதல் நாள் இரவே வாசலில் கோலமிடுவதை பெண்கள் தவிர்க்க வேண்டும். காலையில் தான் கோலமிட வேண்டும். இந்த மாதிரி மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.